அழகியை தேடி ராணி காமிக்ஸுடைய முதல் இதழ் இது. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஜேம்ஸ் பாண்டுடைய ஒரு கிளாசிக்கல் ஸ்டோரியை இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதுல சில காட்சிகள் ராவா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ இங்க எடிட்டிங்ல பண்ணியிருக்கேன். அதனால போட்டோஸ் ஏன் ஃபுல் சைஸ்ல இல்லை அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த கதை மட்டும்தான் இப்படி இருக்கும், மற்ற கதைகள் அதுக்கப்புறம் சரி பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அதோ அவள்தான் ஜூலி, மிஸ்டர் ரூபியின் காதலி. இரவு நேரம் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜூரிச் நகரையொட்டி உள்ள ஒரு பங்களா பால்கனியில் ஒரு அழகி நின்றாள். அந்த பங்களாவை சுற்றி உயரமான மதில் சுவர் இருந்தது. கதவு பூட்டப்பட்டு காவல் போடப்பட்டு இருந்தது. பங்களாவை அடுத்து இருந்த ஒரு மரத்தில் இங்கிலாந்து நாட்டில் பிரசித்தி பெற்ற ரகசிய உளவாளி 007 ஜேம்ஸ் பாண்ட் உட்கார்ந்து இருந்தார். அவர் அருகே பெண் உளவாளி ஜெசிகா அமர்ந்து இருந்தாள். நம்ம இலாக்காவில் மிஸ்டர் ரூபியை மர்மமான பயங்கர மனிதர் என்று கருதுகிறார்களே. ஆமாம், நீக்ரோ புரட்சிக்காரர்களின் மூளை அவர்தான். இன்னும் அரை மணி நேரத்தில் மிஸ்டர் ரூபி வருவார். ஜேம்ஸ், அந்த சுவரில் கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்பட்டுள்ளன. மின்சார கம்பியும் உள்ளது. ஜாக்கிரதை. இந்த உலோக கம்பி இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. அவள் உள்ளே போய்விட்டாள். நான் சுவரை தாண்ட போகிறேன். உலோக கம்பில் இருந்த ஒரு பொத்தானை அழுத்தியதும் உள்ளிருந்த உலோக குழாய் பகுதி பதியாக வெளியேறி நீண்டது. இப்போது ஒரே தாண்டு. உள்ளே பாய்ந்து வந்த ஜேம்ஸ் பாண்ட் மீண்டும் உலோக கம்பியின் உதவியால் பால்கனிக்கு வந்தார். ஜூலி குளித்துக் கொண்டிருக்கிறாள் போல் இருக்கிறதே. வணக்கம் மிஸ் ஜூலி, சத்தம் போடாதே, ஏனெனில் இந்த துப்பாக்கி வெடிப்பதை நான் விரும்பவில்லை. நான் உன் அழகை ரசிப்பவன். உன் அழகை முழுமையாக ரசிக்க இந்த அங்கியை எடுத்து விடு. உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நேற்று உன் காதலன் ரூபி ஒரு நெக்லஸ் கொடுத்தார் அல்லவா? ஆமாம், அதற்கு என்ன? அதை அணிந்து கொள். ஏன், எனக்கு புரியவில்லையே. புரிய வேண்டாம், நான் சொல்வதை செய். அதை அணிந்து கொள். குட். இப்போது அப்படியே அந்த பால்கனிக்கு நடந்து போய் நில். என் உடம்பில் உடல் இல்லையே. நெக்லஸ் இருக்கே, அது போதும். இங்கே நின்றால் வெளியே தெரியுமே. வெளியே தெரியப்படுத்த வேறு வழி இருக்கு. ரூபி கொடுத்த நெக்லஸுடன் நிற்கும் ஜூலியை ஜேம்ஸ் பாண்ட் அணைப்பதை ஜெசிகா போட்டோ எடுத்தாள். ஜூலி, நீ ரொம்ப அழகி, நீ உள்ளே போகலாம். அந்த நேரத்தில் பங்களா காம்பவுண்ட் கதவு மின்விசையால் திறந்தது. மிஸ்டர் ரூபி வருகிறார். மிஸ்டர் ரூபி, வணக்கம். பார்னி, உன்னை பார்க்கும்போது உன் வலுவான உடலமைப்பு திகைப்பூட்டுகிறது. சண்டை பயிற்சி மூலம் உடலை தயார்படுத்தி வைத்துள்ளேன். ரூபி, அமருங்கள். ஜூலியிடம் தகவல் சொல்கிறேன். ஜூலி, ஜூலி, ரூபி வந்திருக்கிறார். நான் தயாராகவில்லை, அதனால் மிஸ்டர் ரூபியை மேலே வரச் சொல். அவள் இன்னும் தயாராகவில்லை, எனவே உங்களை மேலே வரச் சொன்னார். அவள் அழகுக்கு மேக்கப் தேவையில்லையே. ஜூலி, ஜூலி, வாருங்கள். குட் ஈவினிங். மிஸ்டர் ரூபி, சிவபூஜையில் கரடி போல் உள்ளே கதவை சாத்துகிறீர்களா? ரூபி கதவை சாத்தியதும் உலோக கம்பில் இன்னொரு பொத்தானை ஜேம்ஸ் அழுத்தினார். அந்த உலோக கம்பு துப்பாக்கியாகவும் மாறும் தன்மை கொண்டது. மயக்கம் வரச் செய்யும் குண்டு பாய்ந்து ரூபி சாய்ந்தார். இப்போது உண்மரி ஜூலி. என்னை கொல்ல போகிறீர்களா? அது நீ நடந்து கொள்ளும் முறையை பொறுத்தது. வாயை மூடிக்கொண்டு படுத்துக்கொள், உனக்கு தீங்கிழைக்க மாட்டேன். இனி ரூபியிடம் நான் வந்த வேலையை பார்க்கிறேன். இதென்ன டைரியா? சங்கேத மொழியில் எழுதப்பட்டு உள்ளதே. ஆனால் அதை முறைப்படுத்தினால் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். ரூபியின் டைரியை நுண்ணிய படங்களாக எடுத்துக்கொண்டார் 007. டைரி ரூபியிடம் பத்திரமாக இருக்கட்டும், அதை நான் தொட்டதாகவே அவருக்கு தெரியக்கூடாது. ஜூலி, நீ ஒத்துழைத்தால் காரியம் கச்சிதமாய் முடிந்துவிடும். இன்னும் ஒருவேளை பாக்கி. விலை மதிக்க முடியாத வைர மோதிரங்கள். $1,00,000 கிடைக்கும். நல்ல காரியத்துக்காக அவற்றை கழற்றிக் கொள்கிறேன். ஜூலி, நீ ஒரு சின்ன உதவி செய்யணும். ரூபி வழக்கம் போல் தன் மெய்க்காவலருடன் வந்திருப்பார்.
அவனை இன்டர்காம் போனில் கூப்பிடு. மார்க்ஸ், உன்னை மேடம் கூப்பிடுகிறார்கள். மார்க்ஸ், உன் முதலாளிக்கு அஜீரணம், கொஞ்சம் மாத்திரை வாங்கி வா. விருந்தில் ரூபி அதிகமாக சாப்பிட்டு விட்டார் போல இருக்கு. ஜீரண மாத்திரை வாங்க போகிறேன். அவன் போகிறானா என்று பார்க்கிறேன். காரில் அவன் போய்விட்டான். இனி உன் வீட்டில் உள்ள காவலாளி பெண்ணை கூப்பிடு. மாறி, மேலே வா. மிஸ்டர் ரூபி சங்கடப்படுகிறார், அவருக்கு உதவணும். பாஸ் இப்படி அளவுக்கு மேல் சாப்பிட்டு விட்டு அவதிப்படுகிறாரே. மேடம், மேடம், உள்ளே வா. ச்சே, நல்ல நேரத்தில் இது காலை வாரி விட்டதே. அலையா விருந்தாளிக்கு பார்னி கொடுக்கும் பரிசு இதுதான். கீழே விழுந்த பார்னி ஜேம்ஸ் பாண்டின் துப்பாக்கியை எடுக்க முனைந்தாள். இவ்வளவு மூர்ச்சையாகிவிட்டால் வா போகலாம். இங்கே கார் ஷெட்டுக்கு. காரை நீ ஓட்டு, நான் காருக்குள் பதுங்கிக் கொள்கிறேன். என் துப்பாக்கி உன்னை குறிபார்த்து கொண்டிருக்கும். எச்சரிக்கை. கார் புறப்படுவது போல் தெரிகிறதே. அவர்கள் வெளியே போக கூடாது. ரூபி என்னை குற்றம் சாட்டுவார். அந்த காரை வெளியே விடாது, விட்டால் நீ தொலைந்தாய். இதோ காரில் அவர்கள். வார்னி, கவலை வேண்டாம், அவர்களை போக விட மாட்டேன். நிறுத்து, இல்லாவிட்டால் சுடுவேன். கதவை திற, இல்லாவிட்டால் சாவாய். காரை வேகமாக ஓட்டி போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிறுத்து. கார் நின்றதும் மரத்தில் இருந்த பெண் உளவாளி ஜெசிகா காரில் ஏறிக்கொண்டாள். போட்டோ எடுத்தாயா? அற்புதமாக 1 டஜன் படங்கள் எடுத்தேன். 20 நிமிடங்கள் கழித்து அந்த கார் ஜூரிச் நகரில் ஒரு வீட்டின் முன் வந்து நின்றது. உள்ளே போங்கள். ரூபி மயக்கமாக இருக்கிறார். ஒரு சிக்கல். உண்மையாகவா? மயக்கம் மட்டும் துப்பாக்கி கொண்டு தாக்கி உள்ளது. காலையில் தான் சரியாகும். தூக்கு படுக்கையில் கிடத்துவோம். உன்னையும் பாசையும் தாக்கியவன் இங்கே எப்படி வந்தான்? மணி அடிக்கும் மின்சார கம்பி, வாசலில் ஆயுத காவல், இவற்றை மீறி எப்படி நுழைந்தான்? எனக்கு ஜூலி மீதே சந்தேகம். உண்மைதான், அவள்தான் அவனை காரில் உள்ளே கொண்டு வந்திருப்பாள். இல்லாவிட்டால் 2 பேரும் சேர்ந்தே போவார்களா? இங்கிலாந்து அரசாங்கத்தைச் சேர்ந்த அந்த வீட்டில் வான், நான் எடுத்த படங்கள் நன்றாக வந்துள்ளன. என்னை பங்களாவுக்குள் அழைத்துச் சென்றது யார் என்பதை இந்த படங்கள் காட்டிவிடும். என்னை கட்டாயப்படுத்திதானே படம் எடுத்தீர்கள்? உண்மைதான், ஆனால் அது ரூபிக்கு தெரியாதே. இந்த படங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? நேற்று ரூபி கொடுத்த நெக்லஸுடன் இருக்கும் இந்த படங்களை அவருக்கே அனுப்பி வைக்கப் போகிறேன். இந்த படங்கள் இன்று ரூபி வருவதற்கு சற்று முன் எடுக்கப்பட்டவை என்று அவர் அறிய வேண்டும். இதை பார்த்தால் ரூபி என்னை கொன்று விடுவார். ஏற்கனவே அவருக்கு உன் மீது சந்தேகம். இந்த படங்களை அவர் பார்த்ததும் நீ தொலைந்தாய். எனவே நீ எங்களுக்கு உதவினால் நாங்கள் உனக்கு உதவுவோம். நான் என்ன செய்யணும்? நாங்கள் சொல்கிறபடி செய். உன்னை பாதுகாப்பாக பாரிஸுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரி, செய்கிறேன். வார்னி, இது என்ன? காலையில் உங்களுக்கு வந்த அந்தரக்க தபால். இந்த படங்கள் அவளை நான் விடமாட்டேன். பாஸ், என்ன விஷயம்? ஜூலி துரோக்கி ஆகிவிட்டால் அவளை கொல்லாமல் விடக்கூடாது. அவள் நெக்லஸ் அணிந்திருப்பதை பார்த்தால் நேற்று எடுத்த படம் இவை. ஆமாம், நேற்று மாலை எடுத்த படங்களே. ரூபியர், யார் பேசுறது? நான் யார் என்பது முக்கியமல்ல. ஜூலியின் புது காதலன் பற்றி என்னிடம் தகவல் இருக்கு. அது நம்பும்படியாக இருந்தால் எனக்கு தேவை. எவ்வளவு பணம் வேண்டும்? பணமே வேண்டாம். அவள் புது காதலன் ஒரு வெள்ளைக்காரன், பெயர் மார்க். பாரிஸில் இருவரும் தங்க போகும் விசாலத்தை தருகிறேன். பாஸ், முக்கிய தகவலா? ஜூலியை பற்றி தடயம் கிடைச்சிருக்கு. தகவல் கொடுத்தது யார்? ஒரு பொறாமை கொண்ட பெண். அவள்தான் இந்த படங்களையும் அனுப்பியிருப்பாள். நம்பக்கூடியதா? உன்னுடன் இன்னொருவனை சேர்த்துக்கொள். பாரிஸ் போங்கள், அவளை கண்டுபிடியுங்கள். இங்கிலாந்து அரசாங்க வீட்டில் நாம் எங்கே போகிறோம்? தனி விமானத்தில் பாரிஸ் போகிறோம். ரூபி நாட்களும் பாரிஸுக்கு பயணமாகினர். விமான நிலைய லாக்கரில் நமக்கு ஆயுதம் தயாராக இருக்கு. அவள் எங்கே? மாண்ட் மார்ட்டி என்ற இடத்தில் ஒரு மாடி வீட்டில். நாம் வருவோம் என்று ஜூலி எதிர்பார்ப்பாளா? இருக்காது. அந்த மர்ம டெலிபோனில் பேசியவரிடம் கூட நாம் வருவது பற்றி பாஸ் சொல்லவில்லை. இவர்கள் ஆயுதம் தரித்திருக்கிறார் என்பதை அவர்கள் கோட்காட்டுகிறது. ஒரு பதிலும் இல்லையே. ஒருவேளை ஜூலியும் காதலனும் இங்கில்லையா? நாம் உள்ளே போய் பார்ப்போம். அதற்கு கீழ் உள்ள வீட்டில் இந்த எச்சரிக்கை விளக்கு அவர்கள் ரூபி ஆட்கள் என்பதை காட்டுகிறது.
ஒரு ஆணும் பெண்ணும் இங்கிருந்த அறிகுறிகள். ஜூலி பயன்படுத்திய சென்ட் வாசனை. இங்கே ஒரு குறிப்பு. இதோ ஜூலியும் அந்த வெள்ளைக்காரனும் உள்ள படம். சரியான இடத்துக்கே வந்துள்ளோம். ரூபியின் ஆட்கள் இப்போது மேலே இருக்கிறார்கள். அதில் என்ன எழுதியிருக்கு? நீயே வாசி. ரூபியின் ஆட்கள் வந்திருப்பதை அறிந்த ஜேம்ஸ் பாண்ட் ஜூலியிடம் கூறினார். உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஏற்பாடு ஆகியிருக்கு. ஜூலியின் காதலன் எழுதிய குறிப்பு இது. விரைவில் ஜூலி இங்கு வருவாள். ஜூலிக்கு என்னை தெரியும், எனவே நான் மறந்து கொள்கிறேன். நீ காத்திருந்து அவள் வாசலில் வந்ததும் வா. சரி, உனக்கு ஏற்பாடாகி உள்ள இடத்தில் பணம், துப்பாக்கி எல்லாம் தயாராக இருக்கு. நீ போ, பிறகு உன்னுடன் தொடர்பு கொள்கிறேன். ஜேம்ஸ் பாண்ட் கூறிய இடத்தில் ஜூலி விடப்பட்டாள். இங்கே இறங்குங்கள். ஜூலி வந்து விட்டாள். அந்த நேரத்தில் ரூபியின் கையாலும் அவளை பார்க்கிறான். இதோ நாங்கள் தேடும் பறவை. ஜேம்ஸ் பாண்ட் ஆள் பேசுகிறேன். ஜூலியை நிறுத்து. துப்பாக்கியுடன் ரூபி ஆட்கள் காத்திருக்கிறார்கள். மேடம், உள்ளே வாருங்கள். சார், எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தது. ரூபியால் சுட்டான், ஆனால் ஜூலி காயமின்றி தப்பிவிட்டாள். சரி, ரூபியின் ஆட்களை தொடர்ந்து கவனி. என்ன ஜூலி, திரும்பி விட்டாய்? நான் தங்க வேண்டிய இடத்தில் ரூபி ஆட்கள் ஏற்கனவே வந்துள்ளனர். நான் பாரிஸ் வந்ததை ரூபி அறிந்திருக்கிறார். அப்படியானால் ஜெனிரோவுக்கு போ, நான் ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு புரியவில்லை. ரூபியிடம் நான் எடுத்த வைர மோதிரங்கள் இவை. இவற்றை விற்று வசதியாக இரு. உளவுத்துறை தலைமை அலுவலகத்தில். ஜேம்ஸ் பாண்ட் செய்தி. பாரிஸில் இருந்து லண்டன் வருகிறார் ரூபி விஷயமாக. தலைமை அலுவலகத்தில் 007. நமது வழியில் ரூபி விழுந்து விட்டான் என்று நினைக்கிறாயா? அப்படித்தான் தெரிகிறது. இல்லாவிட்டால் ஆட்களை பாரிஸிற்கு அனுப்புவாரா அவர்? ஆள் துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறானே. இப்போது ரூபியின் ஆட்கள் மார்க்கும் ஜூலியும் சந்திக்கப் போகிற இடம் எது என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரூபியின் டைரியை நான் படம் பிடித்தேன். அது என்ன ஆயிற்று? அந்த சங்கீத மொழியை நமது நிபுணர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு பக்கத்தில் ரூபியின் ஆப்பிரிக்க ஏஜென்ட் விவரம் உள்ளது. அவன் பெயர் குர்த். அக்ரோவில் உள்ள ஓமர் ட்ரேடிங் கம்பெனி தான் விலாசம். எனது அடுத்த நடவடிக்கை, அடுத்து நீ ஒரு நீக்ரோ அழகியை சந்தி. பெயர் குமாரி டமாரா. அவள் ஒரு மாடல் அழகி. நியூயார்க்கிலிருந்து இன்றுதான் வந்துள்ளாள். இது மாடல் அழகி உடை மாற்றும் வரை உள்ளே போகக்கூடாது. எப்படியாவது போகணும். இந்தா, இதை வைத்துக் கொண்டு வழிவிடு. குமாரி டமாரா யார்? தெரியுமா? நான் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். அந்த பெயரை கேட்டதே இல்லை. ஆடை அலங்கார போட்டிக்கு நாங்கள் தயாராக வேண்டும். நீங்கள் போகலாம். எனக்கு கார்வரை பற்றி தெரியும். அவரை பற்றி என்ன தெரியும்? அவர் நடமாற்றம் பற்றி. மேலும் தகவல் வேண்டுமானால் போட்டி முடிந்ததும் என்னை சந்திக்கலாம். ஓட்டல் வரவேற்பு மண்டபத்தில் காத்திருப்பேன். சொல்லுங்கள். உங்கள் தந்தை கார்வர் புகழ்பெற்ற நீக்ரோ ஓவியர், சிற்பியும் கூட. அவரை அமெரிக்க உளவுத்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. நீக்ரோ விடுதலை முன்னணியினர் நடத்திய பாங்கி கொள்ளையில் அவர் தொடர்பு கொண்டுள்ளதாக தேடப்படுகிறார். புதிதாக என்ன தகவல்? குமாரி டமரா, விலை கொடுக்காமல் புதிய தகவல்களை சொல்ல முடியுமா? என்ன வேண்டும்? உன் தந்தை சிற்பி மட்டுமே, ஆனால் நீக்ரோ விடுதலை வீரர்கள் அவரை மறைமுகமாக பயன்படுத்துகிறார்கள். அவரை முக்கிய புரட்சிக்காரராக நினைப்பவர்கள் அமெரிக்காவிலும் இங்கு இங்கிலாந்திலும் இருக்கிறார்கள். உன் தந்தை எங்கிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அதை என் அறையில் போய் பேசலாம். இங்கு பேச அழைக்க காரணம் ரகசியமாக இருக்கட்டுமே என்றுதான். உன் தந்தையின் நடமாற்றம் பற்றி தெரியுமா? தெரியாது. அமெரிக்க உளவுத்துறை என்னை கண்காணிக்கிறது. என் தந்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் எதற்கும் தயார். உண்மையாகவா? உன்னை நம்பலாமா? உனக்கும் நீக்ரோ புரட்சியாளருக்கும் தொடர்பு உண்டா? தொடர்பு இருந்தால் என்ன விலை கொடுத்தும் என் தந்தை பற்றி அறிய முன் வருவேனே. சரி, உன்னை நம்புகிறேன். அப்பாவை எங்கே பார்க்கலாம்? அவரை எப்படி சந்திக்கலாம் என்று தெரியும். சரி, சொல்லுங்கள். அவர் அமெரிக்காவிலிருந்து தப்ப ருபயத் என்ற அமைப்பு உதவியது. அந்த அமைப்பின் தலைவர் மிஸ்டர் ரூபி பயங்கரமானவர். இதை குடியுங்கள். அந்த அமைப்பு மேற்கு கிழக்கு நாடுகளுக்கு இடையே உளவாளிகள், குற்றவாளிகள் ஆகியோரை கடத்துகிறது. அரசியல் கொலைகளுக்கும் அஞ்சுவதில்லை. இந்த ருபயத்தின் ஒரு ஏஜென்டான குர்த் என்பவர்தான் உன் தந்தையை அமெரிக்காவில் இருந்து கடத்தினான். அது எப்படி தெரியும்? குர்த்தியின் தந்தையை எங்கே கொண்டு சென்றான்? நான் இங்கிலாந்து உளவுத்துறையைச் சேர்ந்தவன். எங்கள் இலாக்காவுக்கு பல தகவல்கள் தெரியும். மிஸ்டர் ரூபியின் டைரி மூலம் குர்த் கானா நாட்டில் அக்ரோ என்ற இடத்தில் இருப்பதாக தெரிகிறது. அப்படியானால் அப்பாவும் அங்குதான் இருக்கிறார்களா? அங்கே முதலில் தேடலாம். மிஸ் டமாரா, நீ உதவினால் உன் தந்தையை கண்டுபிடிக்கலாம். இங்கிலாந்து உளவுளையார் உங்களுக்கு ஒரு அமெரிக்க சிற்பியை கண்டுபிடிப்பதில் அக்கறையே. அது பற்றி நாம் அக்ரோவுக்கு போகும் பொழுது விமானத்தில் சொல்கிறேன்.
ஜேம்ஸ், உங்கள் உறுதிமொழிப்படி சொல்லுங்கள். நீக்ரோ விடுதலை முன்னணியினர் உன் தந்தையை பயன்படுத்தியது போல் அவர் மீண்டும் அரசியல் சதுரங்கத்தில் பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறார். இப்போது அவரை பயன்படுத்தியவர்கள் மெரிஷ் என்ற அமைப்பின் பயங்கரவாதிகள். அப்பா அரசியல்வாதி அல்ல, பின் எப்படி அவரை வன்முறையில் ஈடுபடுத்த முடியும்? எகிப்து நாட்டில் இருந்து ஒரு தகவல் கிடைத்துள்ளது. உன் அப்பாவை கண்டுபிடித்தால் எல்லாம் விளங்கும். அக்ராவில் உள்ள எங்கள் ஆள் நுகுவா. மிஸ் டமரா, உங்கள் மூதாதையர் பூமிக்கு வர வேண்டும். இதுதான் ஓமர் ட்ரேடிங் கம்பெனி, ரூபியின் ஏஜென்ட் குர்த் தனது சதி வேலைகளுக்கு பயன்படுத்தும் போலி நிறுவனம். நல்ல ஓட்டல்களை விட்டு விட்டீர்களே, எங்கே தங்குவது? ஜேம்ஸ் பாண்டின் ஆள் நுகுவா ஏற்பாடு செய்திருந்த இடம். இது ஹோட்டல் மாதிரி இல்லையே. என் வீடு இது, இங்கே தங்குவது பாதுகாப்பு. பிறகு ஹோட்டலில் தங்கலாம். இன்றிரவு ஓமர் ட்ரேடிங் கம்பெனியை சோதனை போடணும். பூட்டை உடைத்து உள்ளே நுழையலாம். அன்றிரவு ஜேம்ஸ், ஜாக்கிரதை. அதிர்ஷ்டம் துணை இருக்கு. இந்த விஸ்கி பாட்டிலை வைத்துக் கொள்வோம். யாராவது பார்த்தால் குடிகாரர்கள் போல் நடிக்கலாம். இரவு காவலாளி இல்லை என்றாலும் பின்னால் இருந்து நுழைவோம். காரை அருகிலேயே நிறுத்திக் கொள்ளலாம். ஓடி வந்து ஏற வசதி. இதுவரை யாரும் கவனிக்கவில்லை. ஜன்னலை உடைப்போம். யாரது? என்ன செய்றீங்க? பாதுகாப்பு சரியா இருக்கா என்று பார்க்கிறோம். அப்படியா? போலீஸை கூப்பிட்டால் உண்மை தெரிஞ்சிடும். உனக்கு இதுதான் பதில். இவன் வாயில் கொஞ்சம் விஸ்கியை ஊற்றினால் இவன் சொல்வது எடுபடாது. இவனை இங்கே போடுவோம். நமது வேலைக்கு இடைஞ்சல் இல்லை. உடலில் விஸ்கியை தெளி, கையில் பாட்டிலை திணி. சீக்கிரம் ஜன்னலை உடைத்து நுழைவோம். கதவை உடைத்தால் மணியடிக்கும் அலாரம் பொருத்தப்பட்டுள்ளதா? அப்படி தெரியவில்லை. உள்ளே பாதுகாப்பு எப்படி என்று தெரியவில்லை. ஜாக்கிரதையாக உள்ளே குதி. உள்ளே எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி பாதுகாப்பே இல்லாமலா இருக்கும்? ஏதோ மர்மம் இருக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். திடீரென்று அந்த ஆப்பிரிக்க சிலை ஜன்னலை பார்த்து திரும்பியது. நுகுவா, அந்த சிலையை பார். மின்னல் வேகத்தில் நுகுவா செயல்பட்டான். அவன் உள்ளே குதித்ததும் ஜேம்ஸ் பாண்ட் ஜன்னல் கதவை கீழே விட்டார். சிலையில் இருந்து ஜன்னலை நோக்கி மின்கதிர் பாய்ந்தது. என்ன இது ஜேம்ஸ்? ஜன்னல் வழியாக திருடர்கள் நுழைந்தால் இந்த சிலையில் உள்ள எலக்ட்ரானிக் கருவி செயல்பட்டு மின்னலையை பாய்ச்சி தாக்குகிறது. உன் தலையில் சில ஓட்டை போட்டிருக்கும். தப்பித்தாய். இது இடி மின்னல் தெய்வம் ஷாங்கோவின் சிலை. எதுவும் இருக்கிறதா? ரூபியின் சங்கேத மொழியில் வந்த தந்திகள். நின் போட்டோ எடுத்துடலாமா? ஆமாம், நமது நிபுணர்கள் தகவல்களை கண்டுபிடிப்பார்கள். மறுநாள் நூகுவா வீட்டில். ஜேம்ஸ், நீங்கள் எடுத்த போட்டோ பிரிண்டுகள் தயார். இன்னும் கண்டுபிடித்தீர்கள்? எகிப்தில் இருந்து கிடைத்த தகவல் உறுதியாகிவிட்டது. மெரிஷ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவர்கள் திட்டம் என்ன என்று சொல்லவில்லையே. ஆப்பிரிக்காவில் பெரிய புரட்சி வெடிக்கலாம். ரூபியும் அவர் ஏஜென்ட் குர்த்தும் பரிமாறிக்கொண்ட தகவலை பார்த்தால் ஆப்பிரிக்காவில் நீக்ரோ புரட்சியை உருவாக்க திட்டம் தீட்டி உள்ளது தெரிகிறது. மிஸ் டமரா, நீங்கள் எங்களுக்கு உதவும் நேரம் வந்துவிட்டது. நான் என் அப்பாவை கண்டுபிடிக்கத்தான் வந்துள்ளேன். நீக்ரோ புரட்சிக்காரர்களுக்கு உன் தந்தை உடந்தையாக இருக்கக்கூடாது. அவரை கண்டுபிடித்தால் அதை சொல்லலாம். மிஸ்டர் ரூபிக்கு அவரது சங்கீத மொழியில் ஒரு தந்தி கொடுக்க போகிறேன். அதன் விளைவாக உன் அப்பாவை கண்டுபிடிக்கலாம். மிஸ்டர் ரூபி ஜூரிஸ் நகர் அருகே அவரது பங்களாவில் இருக்கிறார். பாரிஸுக்கு அழகி ஜூலியை தேடிச் சென்ற அவரது மெய்காவலன் மார்க்ஸ் வந்து சந்தித்திருந்தான். ஜூலிக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதத்தை கைப்பற்றினோம். என்ன செய்தி? அவள் காதலன் எழுதியது. அவளை கானா நாட்டுக்கு வரும்படி எழுதியிருக்கிறான். நானும் அங்கே போகிறேன். வார்னி, என்ன அது? ஆப்பிரிக்காவில் இருந்து அவசர தந்தி. என் அப்பாவை உறுதியாக கண்டுபிடித்து விடலாமா? கண்டுபிடித்து விடலாம். மிஸ்டர் ரூபி இன்னும் 3 நாளில் இங்கே வருகிறார். ராயல் ஹோட்டலில் தங்குகிறார். எனது தந்தியை நம்பி இங்கு வந்து புரட்சியை நடத்த வருகிறார். ஜூரிச்சில். என்ன சார், சிக்கலாம்? கானாவிலிருந்து கூர்த்து தந்தி அடித்துள்ளான். ஜூலியில் வெள்ளைக்கார காதலன் மார்க் அங்கே நீக்ரோ புரட்சிக்கு எதிராக சதி செய்கிறானாம். அப்படியானால் அந்த மார்க் இங்கிலாந்து உளவாளியா? அப்படித்தான் இருக்கணும். நான் கொடுப்பதாக போலி தந்திகள் வரலாம் என்றும் கூர்த்தி எச்சரிக்கை செய்திருந்தான். நீங்கள் கானால் போக வேண்டுமா? கட்டாயம் போகணும். ஆனால் ஹோட்டல் ராயலில் தங்க மாட்டேன். லண்டனில் உளவுத்துறை தலைமை அலுவலகம். ஜூரிச்சிலிருந்து இந்த செய்தியை கானாவில் உள்ள குர்த்துக்கு அனுப்பும்படி ஜேம்ஸ் பாண்ட் சொல்கிறார். அதன்படி ரூபி அனுப்புவது போல் செய்தி அனுப்பப்பட்டது. இதை குர்த் படித்தான். நமது நீக்ரோ புரட்சி புயல் திட்டம் தகர்க்கப்படலாம். நான் காணா வருகிறேன். ஹோட்டல் ராயலில் காத்திரு. அங்கே என்னை சந்திக்காதே. வரவேற்பு அறைக்கு வந்து விட்டு போய்விடுவேன். சிற்பி கார்வரின் மகள் வருவாள். அவளை சந்தி. ஹோட்டல் ராயலில் ரூபி பொழுதும் என்னை சந்திக்கும்படி குர்த்துக்கு தந்தி கொடுத்து விட்டீர்களா? ஆமாம், ரூபிக்கும் உனக்கும் தொடர்பு இருப்பது போல் காட்ட தந்தி பயன்படும். இது ரூபியின் மோதிரம். அணிந்து கொள். நமது திட்டத்தை இது உறுதிப்படுத்தும்.
44 மணி நேரம் கழித்து அக்ரா விமான நிலையத்தில் மிஸ்டர் ரூபி வந்துவிட்டார். ஜேம்ஸ், மிஸ் டமரா தயாராக இருக்கட்டும். டமரா, ரூபி வந்துவிட்டார். ஓட்டல் ரயிலுக்கு போக தயாராக இரு. எனக்கு பயமாக இருக்கு. ரூபி வந்துவிட்டார். அவர் உத்தரவுப்படி பார்த்ததும் பார்க்காதது போல் இருப்பேன். அதோ குர்த், அவன் தந்திப்படி அவனை பார்த்ததாக காட்டிக்கொள்ள மாட்டேன். அதோ குர்த், தந்திப்படி அவனை பார்த்ததாக காட்டிக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு ரூம் ரிசர்வ் செய்திருக்கு, அதை கேன்சல் செய்யுங்கள். எனக்கு ஏதாவது செய்தி வந்தால் ஜார்ஜ் ஹோட்டலுக்கு தகவல் கொடுங்கள். மிஸ் டமராவை பார்த்த பிறகுதான் மிஸ்டர் ரூபியை சந்திக்கணும். மிஸ் டமரா, அதோ ரூபி. ரூபி போனதும் டமரா ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். அக்ராவில் நீண்ட நாள் தங்குவீர்களா? அது நான் சந்திக்க வேண்டிய ஆளை பொறுத்தது. அவள் ரூபியின் மோதிரத்தை அணிந்திருக்கிறாள். படம் தெளிவாக வந்துள்ளது. இதை சிற்பி கார்வரிடம் காட்டினால் தன் மகள்தானா என்று சொல்லிவிடுவார். மிஸ்டர் குர்த், அக்ராவில் இருந்து வருகிறீர்களா? ஆமாம். மிஸ்டர் கார்வர் உங்களை தேடி. குர்த், என் மறைவிடத்திற்கு வர காரணம் என்ன? ஏதாவது பிரச்சனையா? இந்த போட்டோவை பாருங்கள். இது எனது மகள் டமரா. அதை உறுதிப்படுத்தவே வந்தேன். என் மகள் இங்கே கானாவில் தான் இருக்கிறாளா? ஆமாம், மிஸ்டர் ரூபி அவளை இங்கே வர செய்துள்ளார். வந்திருப்பது உங்கள் மகள் தானா என்று உறுதி செய்ய வந்தேன். மாலையில் அவளை இங்கே அழைத்து வருகிறேன். அது குர்த்தாக இருக்கலாம். வரவேற்பாறையில் கொடுத்து வந்துள்ளார். நான் பின்புறமாக போய்விடுகிறேன். மிஸ் டமரா இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த அப்பா பற்றி தகவல் உள்ளதா? நிறைய உள்ளது. யாரும் ஒட்டு கேட்க முடியாத இடத்தில் பேசுவோம். எப்போது அப்பாவை பார்க்கலாம்? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. அந்த காரில் நுகுவா ரேடியோ கருவியை பொருத்தி இருப்பான். அப்பா அக்ராவில் இருக்காரா? இல்லை, ஆனால் சீக்கிரம் நீங்கள் அவரை சந்திக்கலாம். குர்த் காரில் நுகுவா பொருத்திய ரேடியோ கருவி சமிக்ஞை அனுப்பியது. கார் விளக்கை அணைத்து விடுகிறேன். டமரா, உங்க அப்பா மறைஞ்சிருக்கும் இடம் வந்தாச்சு. சிற்பி மறைந்திருக்கும் பங்களாவுக்கு அப்பால் 007 காரை நிறுத்தினார். குர்த், நாயை கட்டி போடும் வரை காரில் இருங்கள். பாதுகாப்பு பலமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நாய் குறைக்கிறதே. நீங்கள் உள்ளே போங்கள், நான் பார்க்கிறேன். போய் மொப்பம் பிடி. என்னது? காலணிகள் எப்படி வந்தது? என் ஏமாற்று திட்டம் வேலை செய்கிறது. நாயை பிடித்துக்கொள், இல்லாவிட்டால் அடுத்து கொண்டு உன் தலைக்கு. ஆனால் காவலாளி ஒத்துழைக்கவில்லை. உடனே அவனை ஜேம்ஸ் சுட்டார். அடுத்தது நீ. காவலாளியின் இயந்திர துப்பாக்கியை எடுத்துக்கொண்ட 007 அதனால் நாயை அடித்தார். துப்பாக்கி சத்தம். இங்கே இருங்கள், என்னவென்று பார்க்கிறேன். குர்த், காப்பாற்றுங்கள். என்ன இது? குர்த், இந்த பக்கம் வா. என்ன நடந்தது? காவலாளியும் நாயும். குர்த், அடுத்தது நீ. குர்த்தை வீழ்த்தியதும் 007 வீட்டிற்குள் வந்தார். ஜேம்ஸ், என்ன நடந்தது? வழியில் குறுக்கிட்டவர்களை அமைதிப்படுத்தினேன். யார் இது? ஜேம்ஸ் பாண்ட், இங்கிலாந்து உளவாளி நண்பர். மிஸ்டர் கார்வர், கரும்புயல் திட்டம் என்ற கொலைகார சதிக்கு நீங்கள் உடந்தையாக்கப்பட்டு உள்ளீர்கள். கரும்புயல்? நீங்கள் சொல்வது போய். கரும்புயல் என்பது நான் வடிவமைக்கும் ஒரு சிலை. பவண்டா புதிய குடியரசுக்கு போகிறது. யார் செய்ய சொன்னது? பவண்டா அதிபரின் நண்பர்கள் சொன்னார்கள். சிலையில் களிமண் ஒரிஜினல் அமெரிக்காவில் காட்டப்படும். அது இப்போது எங்குள்ளது? அக்ராயலில் ஒரு வார்பட்ட தொழிற்சாலையில் பார்க்கப்படுகிறது. அப்படியானால் சிலை கப்பல் ஏறும் முன் தடுக்க நேரம் இருக்கு. அதை எப்படி பயங்கரவாதிகள் பயன்படுத்த முடியும்? நான் அப்படி சந்தேகிக்கிறேன். அதை அமெரிக்காவில் காட்டி நீக்ரோ புரட்சி இயக்கத்துக்கு நிதி திரட்டப் போகிறார்கள். உடனடியாக தொழிற்சாலை போவோம். ஜேம்ஸ் பாண்ட், நான் ரூபியை எச்சரித்திருக்கணும். உடனடியாக ரூபிக்கு போன் செய்யணும். உங்களது கரும்புயல் சிலையின் களிமண் மாடல் போதைப் பொருள் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படவிருக்கு. ஹெராயின் என்ற போதைப் பொருளை ஏற்றுமதி செய்து அமெரிக்காவில் விற்றால் எவ்வளவு துப்பாக்கி வாங்கலாம்? தொழிற்சாலை எங்கே இருக்கு? இடப்புறம் திரும்பணும். ஜார்ஜ் ஹோட்டலில் தங்கியிருந்த ரூபியுடன் குர்த் பேசினான். என்ன? உங்கள் உத்தரவுப்படி டமராவை கார்வர் இருக்குமிடம் அழைத்துச் சென்றேன். ஆனால் வெள்ளை உளவாளி இருவரையும் பிடித்துக் கொண்டான். கார்வர் மறைந்திருக்கும் இடத்தை யாரிடமும் நான் காட்டச் சொல்லவில்லை. உங்களிடமிருந்த பாஷையில் தந்தி வந்ததே. நிறுத்து, உனக்கு மூளை கிடையாது. கரும்புயல் தொழிற்சாலையை விட்டு போய்விட்டதா? இன்னுமில்லை, நான் உங்களை பார்க்க வருகிறேன். இரவில் வேலை நடக்கிறதே. பெரிய தொழிற்சாலை அல்லவா? இதற்குள் வேலை முடிந்திருக்கணும். அப்படியானால் சிலையும் களிமண் மாடலும் கிடங்கில் இருக்கும். இதோ சிலைகள். களிமண் மாடலை உடைத்தால் தானே போதைப் பொருளை மறைத்து வைத்திருப்பதை அறிய முடியும். பார்ப்போம். சிலைகளை சிற்பி சோதித்து பார்த்தார். எந்த இடத்திலும் மாடல் உடைக்கப்படவில்லை. அப்பா சொல்வது
அப்படி இருக்கும்போது போதைப் பொருள் கடத்தப்படும் என்ற உங்கள் சந்தேகம் எப்படி சாத்தியமாகும்? உங்கள் சிலை பெயர் கரும்புயல். ரூபி அதை கரும்புயல் திட்டம் என்கிறார். எனவே இரண்டுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். துப்பாக்கி வாங்க போதைப் பொருளை மறைத்து அனுப்பப் போகிறார்கள் என்பது எனது முந்தைய கணிப்பு. இப்போது அதை விட கொலைகார திட்டமாக இருக்கலாம் என சந்தேகிக்கிறேன். ஜேம்ஸ், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த சிலையில் ஏதாவது இருக்கலாம் மிஸ்டர் கார்வர். இது எங்கே போகிறது? இதற்கிடையில் கரும்பியல் திட்டம் பற்றி கார்வருக்கு ஒன்றும் தெரியாது. வார்ப்பட தொழிற்சாலை இருப்பிடத்தை ஆங்கில உளவாளி தெரிந்து கொள்ள செய்து விட்டாய். சிலையை பவன்டா குடியரசுத் தலைவர் நேரடியாக பெற்றுக்கொள்வாரா? ஏன் கேட்கிறீர்கள்? சொல்கிறேன், சிலையை தூக்க உதவி செய்யுங்கள். இதற்குள் ஏதாவது இருக்கா பார்ப்போம். இதோ. ஜேம்ஸ், என்ன இது? வெடிகுண்டு. சிலையை பவன்டா குடியரசுத் தலைவர் குபாமை திறந்து வைக்கும் போது ரேடியோ அலைகள் மூலம் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு. அப்படியானால் இதுதான் கரும்புயல் திட்டமா? ஆமாம், இந்த வெடிகுண்டு சிலை குபாமியை கொல்லும். ஆனால் பலி கானா மீது விழும். இதன் மூலம் அமெரிக்கா, இங்கிலாந்து மீது பவன்டா மக்கள் வெறுப்படைவார்கள். ஏன், ஆப்பிரிக்காவில் போரே கூட மூழலாம். நல்ல கண்டுபிடிப்பு நாட் 7. மிஸ் டமரா, உங்கள் நண்பரிடம் இருந்து அந்த துப்பாக்கியை வாங்குங்கள். மிஸ்டர் ரூபி, உங்களைத்தான் எதிர்பார்த்தேன். ஜேம்ஸ், தப்ப முயன்றால் டமரா உயிர் பறிக்கப்படும். நான் கோழை அல்ல. ரூபியின் கவனம் ஒரு கணம் திரும்பியது. அப்படித்தான் மிஸ் டமரா, 2 விரலால் பிடித்துக்கொள். விளக்கை அணைத்துவிட்டு மறைவிடம் தேடி ஓடினார் நாட் 7. பாய்ந்து வந்து துப்பாக்கி குண்டுகளிலிருந்து தப்பினார். எல்லோரும் ஓடுங்கள், என்னிடம் ஒரு குண்டு உள்ளது. அது எந்த நிமிடமும் வெடிக்கக்கூடும். கோர்த், இவர்கள் இருவரையும் பிடி. நான் ஜேம்ஸ் பாண்டை குறிவைக்கிறேன். தொழிற்சாலை முழுவதும் இருட்டு உலையில் உமிழும் ஜுவாலை மட்டும் ஒளி சிந்தியது. ஜேம்ஸ், நீ தப்ப முடியாது. டார்ச் வெளிச்சத்தில் உன்னை கண்டுபிடித்து சுடுவேன். நீ ஒத்துழைத்தால் பேரம் பேச நேரம் இருக்கும். பேரம் பேசுவோம் ரூபி. என் கையில் இருக்கும் இந்த குண்டு வெடித்தால் நாம் இருவருமே காலி. வாட், உன் பேரம் என்ன? முதலில் துப்பாக்கியை அந்த மண்குழியில் போடுங்கள். நானும் இந்த குண்டை அங்கே போடுகிறேன். இருவரும் ஒரே நேரத்தில் அதை செய்யலாம். மறுத்தால் இந்த வெடிகுண்டை கொதிக்கும் உலையில் போடுவேன். நாம் அனைவரும் க்ளோஸ். சரி, துப்பாக்கியை போட சம்மதிக்கிறேன். இருவரும் ஒன்று போல் ஆயுதங்களை போடலாம். பாண்ட், நீ ஒரு தவறு செய்து விட்டாய். கிட்டங்கையில் கிடந்த உன் துப்பாக்கி இப்போது என்னிடம். ரூபி, தவறு. உன்னை விட மோசமாக செயல்பட என்னால் முடியும். ரூபி, இதோ இந்த கொதிக்கும் உலகம் உம்மை அழிக்கட்டும். ரூபிக்கு முடிவு கட்டிவிட்டு பாண்ட் வெளியே வந்தார். ஒருவரும் இங்கே நிற்காதீர்கள், எனக்கு ஒரு நிமிட வேலை இருக்கு. கிட்டங்கியுள். எங்களை எவ்வளவு நேரம் இப்படி வைத்திருப்பாய்? ரூபி வரும் வரை. சாரி குர்த், ரூபி இனி வரமாட்டார். நீக்ரோ புரட்சியாளர் என்றும் நீக்ரோ விடுதலை முன்னணியினர் என்றும் ருபயத் என்ற பெயரிலும் நடந்த பயங்கரவாதிகளின் சதி வேலைகளும் கரும்புயல் திட்டம் என்ற கொலைகார நாச வேலைகளும் அத்துடன் முடிவடைந்தன. மிஸ் டமரா, உன் தந்தையை பற்றிய சந்தேகம் இனி முடிந்தது. இனி அவர் புகழ் மேலும் பரவும். கரும்புயல் திட்டத்தை தடுக்க உதவிய உனக்கு கூட அமெரிக்காவில் வரவேற்பு கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இங்கிருக்கும் வரை நானும் இருப்பேன். உன் மனதில் என்ன இருக்கு? ஒரு கலாச்சார பரிவர்த்தனை தான். வெள்ளையும் கருப்பும் சங்கமிக்கும் உபசாரத்தை ஹோட்டலுக்கு போய் அனுபவிப்போம். அழகியை தேடி ராணி காமிக்ஸுடைய முதல் இதழ் எப்படி இருந்தது என்னுடைய வீடியோ அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.